ஸோ ஒருத்தங்க இறக்கும்போது அவங்களோட மூளையோ அவங்க மூளையில இருக்க தாட்ஸை வந்துட்டு நம்மளால எடுக்க முடிச்சு அது இன்னொரு பர்சனுக்கு நம்ம கொடுக்க முடிஞ்சா அவங்க தான் அந்த பர்சன். இப்போ அந்த தாட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளோட நினைவுகள், நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்ல, அந்த பர்சனாலிட்டியே அந்த பிரெயின்ல தான் இருக்கும். ஸோ அந்த பிரெயின்ல இருக்க அந்த பர்சனாலிட்டி அந்த தாட்ஸை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க தான் அந்த பர்சன். அதாவது இறப்பே இல்லை, அதாவது எனக்கு முடிவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அதோட கோர். எல்லா மனுஷங்ககிட்டயும் இருக்கிறது வந்துட்டு அந்த ஃப்ரீ வில் அப்படிங்கிறது தான். அதாவது என்னோட ஆக்ஷன்ஸ்க்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். என்ன மாத்தணும்னா என்னாலதான் முடியும். என்ன ஒரு விஷயத்த கண்ட்ரோல் பண்ண வைக்கணும்னா அது என்னாலதான் முடியும். நான் சொன்ன அந்த சாலட் கேக்கோட அந்த எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, கேக் சாப்பிடாம நீங்க எவ்வளவு நேரம் இருப்பீங்க அப்படின்ற அந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுவுமே உங்க ஆக்ஷன்ஸை வச்சுதான். அந்த ஆக்ஷன்ஸ்ல வர்ற அந்த இன்புட்டை வச்சுதான் அந்த சப்கான்சியஸ் வந்துட்டு ஓகே இவன் கேக்கு 2-3 நாளைக்கு தான் சாப்பிடாம இருப்பான், இது மேல அவனால சாப்பிடாம இருக்க முடியாதுங்கிற அந்த பேட்டர்னை வந்து அது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இந்த கேக் அண்ட் சாலட் எக்ஸாம்பிள் வச்சு சொல்றேன், நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு விஷயத்துல இருந்து தள்ளி இருக்கணும், இதை நான் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அந்த டைமை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க பிரெயின் வந்துட்டு ஓகே இது இல்லாம நான் ஃபைனா இருந்துப்பேன், ஐ கேன் டூ பெட்டர் வித்தவுட் தட் அப்படிங்கிற அந்த டேட்டா வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும்.